நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா அவர்கள் எழுதிய சிறுகதை. அப்பா, நட்சத்திரங்களுக்கு கூட அப்பா உண்டோ? உண்டு அம்மா. அவர் யார் அப்பா? சுவாமி. சுவாமியா? அப்பா, அவர் கூட உன்னை போல தானே இருப்பார். நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கே. அவர் அப்பா கூட அழகா தானே இருப்பார். ஆமாம் அம்மா, சுவாமியினுடைய அழகை போல வேற யாருக்கும் அழகு இல்லை. சுவாமி கூட உன்னை போல நல்லவர் தானே? ஆமாம். ஆமா, எனக்கு கூட தெரியுது. சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லவர். நட்சத்திரமே பளிச்சுன்னு அவ்வளோ நன்னா இருக்கே. அவ அப்பா எப்படி இருப்பார்? அவர் ரொம்ப நல்லவர், நம்மையெல்லாம் விட பெரியவர். அப்பா, நட்சத்திரம் எப்போ பிறக்கும்? சாயங்காலத்தில். எப்படி அப்பா அது பிறக்கிறது? நாம் சத்தியத்தையே பேசுவதால். நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு உண்மையை சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது. நான் கூட நிஜத்தையே சொன்னா நட்சத்திரம் பிறக்குமா அப்பா? ஆமாம் அம்மா, நீ ஒவ்வொரு தடவையும் நிஜம் சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது. அப்பா. என்னம்மா? நம்ம ஊரில் அவ்வளோ பேரும் குழந்தைகள் எல்லாம் நிஜத்தையே பேசினா எவ்வளோ நட்சத்திரம் பிறக்கும்? நிறைய நட்சத்திரம் பிறக்குமோ இல்லையோ? ஆமாம் அம்மா. அதை கேட்டவுடன் குழந்தை ரோகிணி வேறொன்றும் பேசாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவளாய் திரும்பிவிட்டாள். அவள் தனது முதிரா உள்ளத்தின் உள்ளே சுவாமியை பற்றியும் அவருடைய நட்சத்திர குழந்தைகளின் அழகை பற்றியும் மனிதர்கள் யாவரும் சத்தியத்தையே பேசுவதைப் பற்றியும் கற்பனை செய்து காண முயன்று கொண்டே வாசலுக்கு சென்றாள். குழந்தை ரோகிணிக்கு 6 வயதுதான் ஆகிறது. ஆனாலும் அவளுடைய வார்த்தைகள் யாவும் மணி மணியாக இருக்கும். முத்தும் பவழமும் கோர்த்த ஹாரம் போல இருக்கும் அவளது பேச்சு. அவளுடைய கேள்விகள் எல்லாம் தெய்வ உலகத்து கேள்விகள். அவளுடைய இளம் நெஞ்சில் உதிப்பவை ஸ்வர்க்க உலகத்து எண்ணங்கள். ஸ்ரீமான் சோமசுந்தரம் BA வரையில் படித்திருக்கிறார். ஆனாலும் கூட குழந்தை ரோகிணியின் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தெரியாமல் ஒவ்வொரு சமயம் திணறிப் போய்விடுவார். ஐயோ, இந்த குழந்தையின் மனத்தை கூட என்னால் திருப்தி செய்யக்கூடவில்லையே என்று ஏங்கி நிற்பார். ஆனால் ரோகிணியை கண்டவுடன், ரோகிணியை பற்றி நினைத்தவுடன் அவருடைய உள்ளத்தில் எழும் கர்வம் ஒரு சக்கரவர்த்திக்கு கூட இருக்காது. பட்டணத்தில் இருக்கும் பொழுது குழந்தை இயந்திர தேவதையின் குழந்தைகளைப் பற்றி புதிய 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 கேள்விகளை கேட்பாள். கிராமத்திற்கு வந்தவுடன் அவளுடைய கேள்விகள் அதி ஆச்சரியமாக மாறிவிடும். இயற்கை தேவியின் சிறு விளையாட்டுகளின் இடையே அவளுடைய உள்ளம் சென்று கலந்து கொள்ளும். அவளுடைய எண்ணங்கள் இயற்கை அன்னையுடன் இறக்கை விரித்து பறப்பவையாக இருக்கும். சோமசுந்தரம் அப்பொழுது தபால் ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். தினந்தோறும் தபால்காரன் வருவதற்குள் அங்கேயே நேரில் போய் ஏதாவது கடிதம் உண்டாவென்று பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலுடன் அவசரமாக போவார். கடிதம் எதுவும் வராவிட்டாலும் தினசரி பத்திரிகையாவது வருமே என்று போவார். அவ்வாறு அவர் புறப்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் குழந்தை நட்சத்திரங்களை பற்றி கேட்டாள். அதற்கு மேல் ரோகிணிக்கு அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நட்சத்திரங்களுடைய அப்பாவை பற்றி கற்பனை செய்து கனவு காண்பதற்குத்தான் அவளுடைய சிறிய மனசில் இடம் இருந்தது. சோமசுந்தரம் அதை பற்றி சிந்தித்து கொண்டே தபால் ஆபீஸுக்கு சென்றார். மாலை நேரம் வந்தது. குழந்தை ரோகிணி அப்பொழுதுதான் குளித்துவிட்டு அம்மா செய்துவிட்ட அலங்காரங்களுடன் வாசலில் வந்தாள். அவர்கள் வீட்டு வாசலில் 2 பக்கங்களிலும் 2 பாதாம் மரங்கள் உண்டு. அவற்றின் நடுவில் சென்று நின்றாள். சூரியன் அஸ்தமிக்கும் சமயம். வான வீதியில் வெளியும் ஒளியும் மோனத்திலே கலந்து நகை செய்து கொண்டிருந்தன. குழந்தை ரோகிணி மேல் திசை கோடியில் நடந்து கொண்டிருந்த இந்திரஜாலத்தை கண்டாள். அவளுடைய நிஷ்கலங்க நெஞ்சத்தில் பரவச நிலை பிறந்தது. ஆஹா, என்ன அழகு! அங்கு அந்த வான வெளியிலே உமை கவிதை செய்து கொண்டிருந்தாள். ரோகிணியின் மகம் மலர்ந்தது.
அங்கு ஒரு புதிய ஒளி தோன்றியது. அது வானவெளியில் தோன்றிய திவ்ய ஒளியின் பிரதி அல்ல, குழந்தையின் இருதய சந்திரனிலிருந்து வெளிப்பட்டு முகத்தில் வீசும் நிலவு. அவளுடைய கண்கள் சுடர் எரியும் 2 மீன்கள் என பிரகாசித்தன. காலையிலே, அதிகாலையில், சூரியோதய காலத்தில் தாமரை ஒன்று மலர்வதை கண்டிருக்கிறீர்களா? கொஞ்சமாக திறந்து அது தனது காதலனை கண்டு இளநகையாடுவதை பார்த்ததுண்டா? அந்த தாமரையைப் போல மலர்ந்து வியப்பின், சந்தோஷத்தின் இளநகை தவிழ்ந்து ஆட ரோகிணியின் சிறிய அழகிய வாய் சிறிது திறந்திருந்தது. அவள் யார்? வானத்திலே அப்படி படம் எழுதி விளையாடும் அந்த வானுலக ரோகிணி எப்படி இருப்பாள்? குழந்தை ரோகிணி பலகையில் சித்திரம் எழுதி விளையாடுவதுண்டு. முதலில் ஒரு படம் வரைவாள். சீ, இது நன்றாயில்லை என்று அதை அழித்துவிட்டு வேறு ஒன்றும் எழுதுவாள். அதையும் துடைத்துவிட்டு புதிய தினுசாக மற்றொன்று வரைவாள். வானத்து ரோகிணியும் அவ்வாறே புதிய புதிய படங்களை எழுதுகிறாள். ஆனால் அவள் அழித்து அழித்து வரையவில்லை, மாற்றுகிறாள். எல்லாம் வர்ணப் படங்கள், புதிய புதிய வர்ணங்கள். ஒன்றைப்போல் மற்றொன்று இல்லை. கணந்தோறும் நவநவமாய் களிப்பு தோன்றுகிறது. அந்த வானுலக ரோகிணிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்! குழந்தை ரோகிணிக்கும் சந்தோஷம்தான், வானுலக ரோகிணியின் சந்தோஷத்தை பற்றி நினைப்பதில். சந்தியாதேவி நாணத்தினால் தலை குனிந்து கீழ்த்திசை அடிவானத்தினின்றும் மெல்ல அடி வைத்து வான வீதியிலே வந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய வருகை ஓர் இனிய சங்கீதத்தை போன்று இருக்கிறது, கல்யாணி ராகத்தின் அவரோகணம் போல. அவளுடைய சௌந்தரியம் இனிமையானது, உள்ளம் கவர்வது. அது நாணத்தினால் ஆக்கப்பட்டது, நிமிர்ந்து பார்க்காது, ஆனாலும் மகிழ்ச்சி ஊட்டுவது. அவளுடைய நிறம் சப்த வர்ணங்களில் ஒன்றல்ல, அவற்றிற்கு புறம்பானது. அதன் பெயர் மாலை, ஆதலால் அது மயக்கம் தருவது. வர்ணப்படங்கள் எழுதுவது நின்றுவிட்டது. இனி வேறு வகையான சித்திரங்கள், வெள்ளை மேகத்தினால் ஆக்கப்படும் உருவங்கள், ஒளியையும் நிழலையும் கலந்து எழுதப்படும் ஓவியங்கள். அவற்றின் விளிம்புகளில் சுடர் கலந்த வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்கிறது. அவைகள் ஏன் இப்படி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கின்றன? ஓரிடத்தில் இருந்தால் என்ன? ஆகாசத்திற்கு இந்த நீல வர்ணம் எப்படி வந்தது? பூமி ஒவ்வொரிடத்தில் ஒவ்வொரு வர்ணமாக இருக்கிறதே, வானம் மாத்திரம் ஏன் இப்படி ஒரே நீலமாக இருக்கிறது? நேர் மேலே 2 மேக வடிவங்கள் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கின்றன. இரண்டிற்கும் நடுவில் நீல வர்ணம் களங்கமற்றது, ரோகிணியின் உள்ளத்தை போன்றது. அந்த இடத்திலே, அந்த 2 வெண்மையான மேக கூட்டங்களின் இடையிலுள்ள நீலப்பட்டாடையிலே திடீரென்று ஒரு சுடர் தோன்றுகிறது. அடே அப்பா, அது எவ்வளவு துரிதமாக தோன்றிவிட்டது! கண் இமைக்கும் நேரத்தை விட சீக்கிரமாக, மின் வெட்டும் நேரத்தில், அது கூட அதிகம். ஒரு கணத்தின் 1000ல் 1 பங்கு நேரத்தில் அந்த சுடர் பொறி பிறந்து விட்டது. அம்மா, சுவாமிக்கு ஒரு நட்சத்திர குழந்தை பிறந்து விட்டது என்று கூவினாள் குழந்தை ரோகிணி. கைகளை கொட்டுகிறாள். அவளது கண்கள் சிரிக்கின்றன. உள்ளம் கள்வெறி கொள்கிறது. அவளுடைய தாய் வீட்டு வாசற்படியின் அருகில் நிற்கிறாள். அவளது கவனம் வீதியில் போவோர் வருவோர் மீது சென்று லயித்திருக்கிறது. அதோ போகும் பெண்ணினுடைய ஆடையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாள். குழந்தை ரோகிணியின் வார்த்தைகள் அவளுடைய செவிகளில் படவில்லை. ஆனால் குழந்தையின் சந்தோஷம் மாத்திரம் அவளுடைய மனத்தில் சென்று தாக்கி அதை ரோகிணியிடம் இழுத்துச் செல்கிறது. குழந்தையை அப்படியே விழுங்க விரும்புபவளைப் போல கரை புரண்டோடும் ஆசையுடன் அம்மாவின் கண்கள் குழந்தையை பார்க்கின்றன. வானவெளியிலே இருள் பரவுகிறது. இருளும் அழகாகத்தான் இருக்கிறது. அதிலும் இனிமை இருக்கிறது, மாதாவின் சிநேகத்தை போன்ற இனிமை. ஒன்றன் பின் ஒன்றாக நட்சத்திரங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. அப்பா, எத்தனை நட்சத்திரங்கள்! குழந்தை ரோகிணியால் அவற்றை எண்ண முடியவில்லை. அவை பிறக்கும் வேகம்தான் என்ன! அந்த வேகத்தை குழந்தையின் சிறிய மனம் தொடர்ந்து செல்வது சாத்தியமில்லை. வா கண்ணே, உள்ளே போகலாம், இருட்டி போய்விட்டது என்று அம்மா அழைக்கிறாள். இரு அம்மா, போகலாம்,
மானத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு என்று நிற்கச் சொல்லுகிறாள் குழந்தை. ஆமா, அழகாத்தான் இருக்கு. இருட்டி போய்விட்டதே, இனிமேல் இப்படி வாசலில் நிற்கக்கூடாது, வாமா உள்ளே என்று மறுபடி அழைக்கிறாள் அம்மா. அம்மா, ம், மானம் இப்போ எதை போல இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு. உன் முகத்தை போல. நீ என்னை முத்தமிடுகிறாயே, அப்போ உன் முகம் இந்த மானத்தை போலையே இருக்கு. அம்மாவுக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. அது சரியென்று தோன்றவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளில் இருக்கும் ஏதோ ஒன்று அது வாஸ்தவந்தான் என்று சொல்லியது அவளுடைய மனத்தில். அம்மா சட்டென்று கீழ் இறங்கி சென்று குழந்தையை இழுத்து கட்டிலடங்காத காதலுடன் முத்தாடினாள். அம்மாவுக்கு வீட்டில் வேலை இருக்கிறது. மற்றொரு முறை உள்ளே வாடா கொஞ்சு என்று சொல்லிவிட்டு வீட்டினுள் சென்று விட்டாள். குழந்தை ரோகிணி சீர விருஞ்சுடன் மீனொரு வானத்து திங்களையும் சமைத்தே ஓரடியாக விழுங்கிடும் உள்ளச் செல்வம் படைத்து அப்படியே நின்றிருந்தாள். வெளியே சென்றிருந்த சோமசுந்தரம் வீட்டிற்கு திரும்பி வந்தார். வாசலில் தனியாக வானத்தின் அழகில் லயித்து நின்ற ரோகிணியை கண்டார். ரோகிணி குஞ்சு, என்னம்மா பார்க்கிறாய்? உள்ளே போகலாம் வா என்று அழைத்தார். குழந்தை, இரு அப்பா, அந்த மானை எவ்வளவு அழகாக இருக்கு, அவ்வளவு குழந்தைகளுடைய சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ப்பா என்றாள். அதற்குள் சோமசுந்தரத்தின் மனத்தில் வேறு ஏதோ சிந்தனை வந்துவிட்டது. குழந்தை சொல்லியது சரியாக கூட காதில் விழவில்லை. என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார். அடுத்த வினாடி ஒரு விண்மீன் நிலை தவறி சுடர் வீசிக்கொண்டு வானத்தினின்று கீழே விழுந்து மறைந்தது. அதன் பிரயாணம் சில வினாடிகளே கண்ணுக்கு தெரிந்தது. குழந்தையின் கண்களில் கண்ணீர் பெருகியது. 2 கண்களினின்றும் 2 நீர் வடிவமான முத்துக்கள் கீழே உதிர்ந்தன. அந்த சின்னஞ்சிறு இருதயத்தில் விவரிக்க இயலாத சுருக்கென்று தைக்கும் ஒரு வேதனை காணுகின்றது. குழந்தை விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அழுகையின் இடையில் அப்பா என்று இரும்பை உருக்கும் குரலில் கூப்பிட்டு கொண்டே வீட்டினுள் சென்றாள். சோமசுந்தரம் அப்பொழுதுதான் ஒரு சாய்வு நாட்காலியில் அமர்ந்து அருகில் இருந்த மேஜை மீதிருந்து ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். குழந்தையின் குரலை கேட்டவுடன் அவருடைய கையினின்றும் புத்தகம் தொப்பென்று கீழே விழுந்தது. அவருடைய இருதயம் 1000 சுக்கல்களாய் சிதறி விழுந்தது போல் இருந்தது. உடல் பதைத்தது. என்னடா கண்ணே, என் ராஜாத்தி அல்லவா? என் ரோகிணி குஞ்சை யார் என்ன செய்தார்கள் என்று படபடப்புடன் கேட்டுக்கொண்டே குழந்தையை வாரி தூக்கி தோளின் மேல் சாத்தி கொண்டார். அப்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்று விக்கல்களுக்கும் விம்மல்களுக்கும் இடையில் சொன்னாள் குழந்தை. என்னடா கண்ணா தெரிஞ்சு போச்சு? அப்பா, நம்ம ஊர்ல யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்க அப்பா. விக்கல்கள், விம்மல்கள், ஹூங்காரத்துடன் ஒரு அழுகை. ஏன் அம்மா அப்படி தோன்றுகிறது உனக்கு? நீதானே அப்பா சொன்ன, நான் ஒரு நிஜம் சொன்னா ஒரு நட்சத்திரம் பிறக்கிறதுன்னு. அப்போ ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு தானே அர்த்தம். சுவாமியினுடைய மனசு இப்போ எப்படி இருக்கும் அப்பா? எனக்கே நிறைய அழுக வர்றதே என்று சொல்லிவிட்டு அழத் தொடங்கினாள் அந்த கபடமற்ற குழந்தை. அந்த பச்சை உள்ளத்தில் எழுந்த துக்கத்தையும் அதன் துன்பத்தையும் நாவின் மொழிகளால் விவரிப்பது இயலாத காரியம். அது இருதயத்தினோடு தனது சொந்த பாஷையில் உணர்த்த வேண்டிய புனிதமான ஒரு துக்கம்.